கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1:13. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பாருங்க, அது நிறைய நேரம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த வசனத்தினுடைய பாருங்க, இதை கொண்டு நிறைய பேருக்கு நம்ம கர்த்தர் நல்லவர் என்ற அறிவும் தெளிவும் இருந்தால் பாருங்க இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணுவோம். ஆனால் இந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்னன்னா, இதை யாக்கோபு பாருங்க இதை எழுதுறத பார்க்கணும். இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா, யூத நிருபத்தில் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுறாரு. அந்த யூத ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா, நாங்கள் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டு, மற்ற எல்லாருமே பாவிகள் என்று பாருங்க எல்லாரையும் ஒரு சிறுமைப்படுத்தின நாட்கள். அந்த யூத ஜனங்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எந்த தவறு வேணாலும் செய்யலாம், எந்த தப்பு வேணாலும் செய்யலாம். ஆனால் அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா, கடவுள் தான் என்னைய இப்படி செய்ய வச்சாரு பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி, யூத ஜனங்கள் பெரிய படிப்பு படித்தவர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னன்னா, ஒரு பாவம் பண்ணிட்டா ஏதாவது பாருங்க ஒரு சோதனையோ ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் உருவாகும் பொழுது, ஞானம் இல்லாமல் பாருங்க ஒரு மரணக்கட்டு ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் தான் இதை நமக்கு செய்கிறாரு அப்படின்னு யோசித்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் யாக்கோபு இருந்து இதெல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும், நான் விளக்குறேன். அதை கவனிக்க இது கொஞ்ச காலத்துக்கு மேலே என்ன போக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்போ பாவம்ன்றது இயேசு தான் அனுமதிக்கிறாரு. இயேசு அனுமதிக்காம பாவம் பண்ண முடியாது. பாவத்தை அனுமதிக்கிறது அவர் தான், ரோகத்தை அனுமதிக்கிறது அவர் தான், சோகமான வேலையை செய்கிறதும் அவர் தான் பாருங்க. அப்படி என்ற இந்த யூத ஜனங்கள் அப்படியாய் எல்லா மக்களையும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க பாருங்க. அவங்களே பாவம் செய்வாங்க, ஆனால் அது யாரை குற்றம் சொல்லுவாங்க? கர்த்தர் தாங்க இதை அனுமதிச்சது. சரி, ஆனால் இதை யாக்கோபு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வாழ்ந்த காலகட்டங்களில் இவங்க செய்கிறது தப்பா, இது சரியா என்பதை ஒரு உணர்த்துகிற நிருபத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அதில் ஒரு வசனம் தான் இன்னைக்கு நம்ம மையமாக வைத்து பார்க்க போகிறது. என்னன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. 14. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். 15. பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பாருங்க, அந்த இடத்துல ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, மோசம் போகாதிருங்கள் அப்படின்றத ஏன் அதை அழுத்தி சொல்றாருன்னா, நான் சொன்ன இந்த எல்லா காரியங்களையும் செய்த யூத ஜனங்கள் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க மக்கள்கிட்ட, நீ பாவம் செஞ்சிட்டியா, உனக்கு சோதனை வருதா, உனக்கு பிரச்சனை வருதா, உனக்கு யார் அனுமதிச்சிருக்குது? கடவுள் உனக்கு அனுமதிச்சிருக்காரு. கடவுள் அனுமதிக்கலைன்னா உன் வாழ்க்கைக்குள்ள இந்த காரியம் வராது. ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு பிடிப்பட்டானா அவன் என்ன சொல்றது அப்படின்னா, எப்பா பாவம் நீயேவா செஞ்ச? கடவுள் என்ன பண்றாரு, அந்த பாவத்துக்கு நேரம் உன கூட்டி செஞ்சாரு. ஆனா அந்த பாவத்துல நீ விழுந்துட்ட, பரவாயில்ல அப்படின்னு பாருங்க. ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை என்ன பண்ணாங்கன்னா, அது எப்படிப்பட்ட பரப்புரையா மாறுச்சு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் கர்த்தர் தான் எல்லா வேலையும் செய்யறாரு, நம்ம பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. யாக்கோபு இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு பாருங்க. அதனாலதான் இதை எழுதும் போதே அவரு ஊழியக்காரர்களுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் இதை உணர்த்துறதை பார்க்கலாம். 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இதை தெளிவுபடுத்த விரும்புகிறாரு. இவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. சோதனை தேவனிடத்திலிருந்து வருகிறது.
தேவன் தான் சோதனைக்கு காரணரு, பாவமும் அவர் தான் அனுமதிக்கிறார் அப்படின்ற இந்த பொய்யான பரப்புரையை நம்பாதீங்க என்று அவர் அந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லிட்டு வரும்போது பாருங்க, அந்த வசனம் தான் இப்ப நான் வாசிச்ச வசனம். பாவம் தேவன் தான் என்ன பண்றாரு, அனுமதிக்கிறாரு. அந்த பாவத்தின் மூலமா நம்மளை சோதிக்கிறாரு. பாருங்க, அப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தை மக்களுக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க யூத மார்க்கத்தார். அது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சோதனையை என்ன பண்ணாங்க, சில பேர் இப்படி சொல்ல 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 மக்களுக்கு எப்படி ஆச்சுன்னா மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, கர்த்தர் தான் கொடுக்குறாரு, இதுல விழுந்தால் என்ன பண்ணுவார், அடுத்ததை நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய ஜனங்களும் விதமா இருக்காங்க. சரி, பாவம் மட்டுமா, என்னால திரும்ப நம்ம என்ன பண்ணிடலாம், எந்திரிச்சிடலாம், திரும்ப நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பரப்புரையை இப்ப இங்கேயும் கொண்டு வராங்க. கர்த்தர் மன்னிக்கிறவர் தான், கர்த்தர் மறக்கிறவர் தான். ஆனா என்ன தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு தெரியுமா? கர்த்தர் கொடுக்குறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், விழுந்துட்டேன், திரும்பவும் எனக்கு தருவாரு, திரும்பவும் நான் எந்திரிப்பேன், திரும்பவும் எனக்கு கொடுப்பாரு, திரும்பவும். பாருங்க, இது என்னத்தை அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னா, பாவம் என்பது ஒரு பெருசா கருதப்படாத ஒரு சூழ்நிலையா மாறிடுச்சு. பாவம் ஒரு சாதாரண ஒரு இது மாதிரியும், அது ஒன்றும் பெருசு கிடையாது, ஆண்டவரே கொடுக்குறாரு, ஆண்டவரே என்ன பண்றாரு, பாவ சோதனையை எப்படி அவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திராணியை நம்ம என்ன பண்ணல, தேவன் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பாவம் வரும்போது விழுகிறாங்கல்ல, அவங்க இவ்விதமா என்ன ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த திராணியை எனக்கு கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், விழுந்துட்டேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும். அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நான் பாவம் பண்ணிட்டேங்கய்யா. ஏன் பாவம் பண்ணீங்க? நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா பண்ணேன், ஆனா என்ன பண்ணிட்டேன், அந்த கிருபை என்னை தாங்காம விட்டுருச்சு. பாருங்க, ஒருத்தர் சொன்னாரா, டிஎல் மோடிட்ட சொன்னாரா, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா வேலை வாசிக்கிறேன், ஆனா பாவம் இச்சைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அப்பையும் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு. அவர் சொன்னாரா, ஜெபம் பண்றேன், ஆனா விழுந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறேன், கிருபை என்ன இன்னும் தாங்கலை போல, கிருபை என்ன இந்த பாவத்துல இருந்து இன்னும் என்ன பண்ணல, மீட்கலை போல அப்படின்றது. இது அப்ப பாருங்க, அப்படி என்ன ஆரம்பிச்சாராம். மோடி சொன்னாரா, ஆண்டவர் ஒரு வசனத்தை விதமா எழுதியிருக்காரு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. என்னங்கய்யா, ஆண்டவர் காரணம் கிடையாது, பாவத்துக்கு அந்த பாவமான பழக்கமுள்ள இடத்துல போய் நின்றது யாரு, நீயா ஆண்டவரா அப்படின்னு கேட்டாரா. நான் தான். போ சொன்னது அவரா நீயா அப்படின்னு கேட்டாரா. நான் தான். பாவம் பண்ற அளவுக்கு சுத்தி காரியங்கள் நடக்கும் பொழுது நீ அங்க இருந்து ஓடுனியா ஓடலையா? ஓடல. எல்லாம் பண்ணது நீ, ஆனா ஆண்டவர் மேல என்ன பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, பழிய போடக்கூடாது. அந்த மாதிரி யூத ஜனங்கள் அதே மாதிரிதான் மக்கள் மத்தியில பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா, சோதனை தேவனத்துல தான் வருது, ஆனா நான் விழுந்துட்டேன் அப்படின்னா ஆண்டவர் தான் அதுக்கும் காரணம். பாருங்க என்ன மாதிரி ஒரு எதை கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. சோதனை தேவனத்துல இருந்து வருது, ஆனா அந்த சோதனைய நான் ஜெயிக்கல அப்படின்னா அதுக்கும் ஆண்டவர் தான் காரணம். ஆண்டவருக்கு என்ன பண்ணல, எனக்கு கிருபையை இன்னும் தரல. பாருங்க, அந்த மாதிரி நிறைய பொய்யான பரப்புரைகளை பரப்ப ஆரம்பிச்ச தருணம். தேவன் பாவத்தை பாருங்க தூண்டுவதும் இல்லை, அவர் பாவத்தால் சோதிக்கப்படுகிறவரும் இல்லை. அதனாலதான் வேத வசனம் அடுத்த வசனத்திலே விதமாய் குறிப்பிடப்படுகிறது. 14, அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இழுக்கப்பட்டு. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அப்படின்னா எதனால பாவம் செய்யறான்? தன் தன் சுய இச்சையினாலே. அந்த ஆசை பாருங்க, சோதனை வருகிறது, மனிதனுடைய சொந்த ஆசை. அந்த ஆசையினாலதான் என்ன பண்றான், போய் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்கள் வருகிறது. அந்த ஆசை பாருங்க கர்ப்பமாய் தரிக்கிறது. பின்பு என்ன வருது, பாவம் முதிர்ந்து பாவத்தை செய்ய வைக்குது. பாருங்க,
குடிக்காதவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க நிப்பாட்டிட்டு, ஆனால் போகும்போது பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு நாள் நின்று பார்க்குறாங்க பாருங்க. ஒரு நாள் பாருங்க, சரி பக்கத்தில் போய் என்ன தான் பார்ப்போம், ரொம்ப நாளாச்சு அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அடுத்த நாள் சரி உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னப்பா உள்ளே போய் பார்க்குறாங்க. அடுத்த நாள் சரி என்ன பாட்டில் தொட்டு ரொம்ப நாளாச்சு, இப்படி என்ன வேறு மாதிரி எது பாட்டில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒருத்தன் வந்து அந்த மாதிரி ஒருத்தன் பார்க்குறான். அடுத்த நாள் பார்த்தா சரி வாடை எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா ஒருத்தன் திறந்து பார்த்தா நம்ம அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஒரு டேஸ்ட்டு ஒரு வேளை மாற்றிருப்பாங்களோ பாருங்க. ஒருத்தர் திறந்து என்ன பண்ணான்னா ஊற்றி குடிச்சு பார்த்தானா சே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து ஒருத்தர் அழுதானா பாருங்க. அவன் வந்து ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்ன சோதனைக்குள்ளே எப்படி சிக்க வச்சிங்க அப்படின்னு. இவன் நிற்கிறான், அதுக்கடுத்து பக்கத்தில் போய் நிற்கிறான், அடுத்த உள்ளே போய் நிற்கிறான் பாருங்க. பண்ணதெல்லாம் இவன், ஆனால் தப்பான பேர் யாருக்கு? ஆண்டவர். அதனால தான் பிரசங்கியார்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டானா பாருங்க, ஐயா நான் சிகரெட்டை நிறுத்தணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள், ஆண்டவர் இது நிறுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, சிகரெட்டை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு கேட்குற, நீயே நிப்பாட்டிடு அப்படின்னாரா. நான் எப்படி அதை நிப்பாட்ட முடியும் அப்படின்னாரா. ஆண்டவராக உன்னைய சிகரெட்டு வாங்க வச்ச சொன்னார், ஆண்டவராக உன்னைய பாக்கெட்டில் வைக்க சொன்னார், ஆண்டவராக ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வைக்க சொன்னார், ஆண்டவராக உன்னைய பற்ற வைக்க சொன்னார், ஆண்டவராக அதை புகை எடுத்து விட்டு உன்னைய பாவத்தை இத்தனை பாவத்தை செய்ய வச்சது அவராப்பா அப்படின்னு கேட்டாராம். நீயா எடுத்த, நீயா பற்ற வச்ச, முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப என்ன பண்ண, கடைக்குள்ளே போய் இன்னொரு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வச்சது நீ. ஆனால் ஆண்டவர் சோதிக்கிறாரு, பாவத்தை பண்ண வைக்கிறாரு அப்படின்னு எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்துச்சான் பாருங்க. பிரசங்கியார்ட்ட வந்து ஐயா உட்காந்து ஜெபம் பண்ணிச்சான். அப்போ அந்த பிரசங்கியார் பாருங்க வெளியே போயிருந்தாராம். இதை போய் அழுதுகிட்டு இருந்துச்சான். ஐயா எடுத்து போடும் ஆண்டவரே, எடுத்து போடும் ஆண்டவரே, இது என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாது, எடுத்து போடும் அப்படின்னு. இந்த அம்மா பாருங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேற எந்த ஜெபம் இல்லை, ஒரே ஜெபம். எடுத்து போடும் ஆண்டவரே, இது என்னிலிருந்து எடுத்து போடும், பிடுங்கி போடும், எடுத்து போடும் ஆண்டவரே அப்படின்னு. இவரும் பார்த்துட்டே இருந்தானே, என்னடா இந்த அம்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கு, எடுத்து போடும். அப்படி என்னதான் எடுத்து போடுன்னு சொல்லுது, போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அது அழுதுகிட்டே சொல்லுதான் பாருங்க. போய் பிரசங்கியார் வந்து அந்த அம்மா ஒரு டச் பண்ணி தோள்பட்ட மேலே கை வச்சு ஒரு உலுக்கி அம்மா ஏந்திரிமா அப்படின்னாங்க. ஐயா எடுத்து போட சொல்லுங்க ஆண்டவர் அப்படின்னு. என்னம்மா அந்த ஆண்டவர் எடுத்து போட சொல்லு அப்படின்னு. ஐயா எடுத்து போட சொல்லுங்க அப்படின்னா திரும்ப சொல்லிச்சா பாருங்க. என்ன எடுத்து போடன்னு சொல்லு அப்படின்னு. இந்த மூக்கு பொடியை இனிமேல் நான் போடக்கூடாது, என்கிட்ட இருந்து எடுத்து போட சொல்லுங்கய்யா அப்படின்னு வச்சா பாருங்க. அவர் சொன்னாரா, மூக்கு பொடியை வச்சது யாரு, நீயா ஆண்டவரா அப்படின்னு. மூக்கு பொடியை நீ தான் முந்தானையில் சொருகி வச்சுக்கிட்டு எடுத்து போடு நீ தான் சொருகி வச்சிருக்க. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து எடுத்து போடுன்னா வச்சது நீ, எடுக்கிறதும் நீயா தான் இருக்கணும். எடுத்து தூக்கி போடு, அவருடைய கிருபை உன்னை தாங்கும். அதுலேருந்து பாவத்திலேருந்து விடுதலையாக்க தேவன் உனக்கு உதவி செய்வார். அடுத்தடுத்த சில காரியங்களை நீ செய்யின்னு சொன்னார். இன்னைக்கு மக்கள் பாருங்க அதே மாதிரி நிறைய சபைகள் அப்படிதான் இருக்கு பாருங்க. ஆண்டவர் ஆட்டுக்குட்டி பாவம் ரட்சிக்கும், அது உங்களை வந்து பாவத்திலேருந்து விடுதலையாக்கும். அப்படி சொல்ல மக்களுக்கு என்ன நடக்குது, ஆட்டுக்குட்டியின் பாவம் என்ன ரட்சிக்கும், அந்த ரத்தம் என்ன விடுதலையாக்குன்னு சொல்ல இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, கம்யூனியன் எடுத்துறாங்க. வேதம் சொல்லுகிறது, துர்மனசாட்சியோடு பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது சில காரியங்கள் தவறுதலாய் நடக்கும் என்று வேதம் போதிக்குது பாருங்க. தான் இருக்குது பாருங்க. அதனாலதான் ஒரு வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் பாருங்க இந்த நடக்கிற இந்த காலங்கள் எல்லாம் அன்னைக்கும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் இந்த வசனத்தை அவர் குறிப்பிடுறாரு பாருங்க. சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் யாரா இருந்தாலும் சரி, தனித்தனி மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கூட்ட நபராக இருந்தாலும் சரி, அவர் சொல்றாரு, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர்
சோதிப்பவரும் அல்ல. நான் பாருங்க, பாவம் செய்யும் போது என்னை சோதனைக்கு உள்ளாக்கியது தேவனே என்று ஒருவரும் சொல்லக்கூடாதுன்னு யாக்கோபு இங்க கொஞ்சம் கடுசா எழுதுற மாதிரி தான் இருக்குது. எப்படி கடுசா எழுதுற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, அங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அந்த வசனத்தை புரியும். 12ஆம் வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இங்க யாக்கோபு 2 விதமான காரியங்களை மக்கள் மத்தியில் முன்னாடி வைக்கிறார். என்ன அப்படின்னா, சோதனை சில நேரத்தில் இருக்குது. எப்பேற்பட்ட சோதனை அப்படின்னா, விசுவாசத்தினால் உண்டாகும் சோதனை வேற. இங்க யாக்கோபு சொல்ல வருகிற அந்த சோதனையை பார்த்தீங்கன்னா, இவங்க பாவம் பண்ணிட்டு கர்த்தர்ட்ட பழிய போடுறதும், இவங்க தவற செஞ்சுட்டு கர்த்தர்ட்ட பழிய போடுறதும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சோதனையும் அங்க இருந்துச்சு. அதனாலதான் சோதனை எங்கிருந்து வருகிறதுன்றதுன தெளிவா அவர் சொல்றாரு. 14ஆம் வசனம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, தெளிவா அடிக்கிறார் பாருங்க. கர்த்தர் அதுக்கு காரணமே கிடையாது. மனுஷனுடைய சொந்த ஆசைகள், இச்சைகளால் அவன் இழுக்கப்பட்டு சோதனைக்கு உள்ளாகிறான். பாருங்க, அதான் பாவ ஆசை முதலில் பாருங்க உள்ள உண்டாகி, அது பாவத்தையும் பாவத்தினால முதிர்ந்து என்ன பண்ணுது, மரணத்தையும் பிறப்பிக்கிறது. தேவனிடமிருந்து பிரிக்கிற ஒரு காரியம். அதனாலதான் வேதத்தை பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். உடனே மரணம் சம்பவிச்சாரு. மரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை பாருங்க டக்குன்னு வந்து பிறந்துறாரு. அதுக்கு ஒரு காலம் இருக்குது, 10 மாதம் இருக்குது. 10 மாதத்துல மாதத்துல டக்குன்னு என்ன பண்ண, பிள்ளை வளர்ந்து வந்துடுறாரு. ஹார்ட் பீட்டு உருவாகுது. அடுத்த பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஒரு இதாக உருவாகி 10ஆவது மாசத்துல ஒரு பிள்ளையா வருது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்போ தெரியும்? அந்த பிள்ளை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்னைக்கு மனுஷன் பாருங்க, பாவம் எவ்வளவு பெரிய கொடுமையான சக்தின்னு தெரியாம அதுக்கிட்ட என்ன பண்றாங்க, நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, அதுல தேவனையும் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது பாருங்க. இந்த ரூம் இப்ப லைட்லாம் ஆஃப் பண்ணா இருட்டாயிரும். ஆனா ஒளியை போட்டதுக்கு அப்புறம் இருட்டா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒளி இருளை விட ஒளி என்ன பண்ணும், அதிகமாய் பிரகாசிக்கிற ஒன்று. இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு. நீ சோதிக்கப்படுகிற, நீனா போய் தப்பு பண்ணிட்டு நீயா இழுத்து அங்க போய் சோதனை பாவத்தை பண்ணிவிட்டு கடவுள் செய்யறாரு, எனக்கு கடவுள் அனுமதிக்கிறாரு அப்படின்றத ஒரு கடுமையான எச்சரிக்கையா சொல்றதை பார்க்கிறோம். இன்னொன்னு அதை சொல்றாரு. சில பேர் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் பாவம் பண்ணவங்க, ஐயா எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குதுங்கய்யா, அதனாலதான் நான் குடிச்சேன், எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்குது. வேலை அப்படிப்பட்ட வேலை பாருங்க. காரணத்தை சொல்றது கர்த்தரா இல்ல மனுஷனா? நீங்க பாவம் செய்யறவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சு, அதை என் வாழ்க்கையில மறக்க முடியல, அதனால நான் குடிக்கிறேன். சில பேர் பாருங்க, அவனவன் சொந்த இச்சையினால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனவன் சொந்த இச்சையினாலே எல்லா பாவத்தையும் செய்யறான். கர்த்தர் ஒரு நாளும் பாவத்தை அனுமதிக்கிறவர் அல்ல, பாவத்தை செய்ய தூண்டுகிறவரும் அல்ல. யாக்கோபு இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தனாலதான் இந்த வசனத்தை உறுதியாங்க நிற்க வைக்க அவரு இந்த வசனத்தை பாருங்க அவங்க மத்தியில பதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தைகளை அவர் சொல்றதை பாருங்க. மனுஷனை குறித்து தாங்க பேசிக்கிட்டே வராரு. எப்படி இருக்கிறா, நீ ஞானத்தை கேட்டனா கர்த்தர் ஞானத்தை, அந்த யாக்கோபு 1:5 நீங்க பாத்தீங்கன்னா, ஞானம் இல்லையா, ஞானத்தை கர்த்தர்ட்ட கேளு, கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு. ஏன் இந்த ஞானத்தை கேட்க சொல்றாருன்னா, இப்பேற்பட்ட ஒரு தப்பான எண்ணங்களுடன் மக்கள் வாழ்ந்து 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 வந்து பாருங்க, கர்த்தர் மேல பழிய போடுறது. கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு, கர்த்தர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படி சொல்லி 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 அந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னா, கர்த்தர் ஒரு மேல பயம் இல்லாம போயிடுச்சு.
ஒரு சில காலகட்டங்கள். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் தான் பாவத்தை கொடுக்குறாரு. இந்த பாவத்துக்குரிய ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்காம என்ன பண்றாரு, பாவத்தை அப்படியே நானும் செஞ்சிடுறேன். அவங்க என்ன அதுக்கு காரணம் சொல்றாங்கன்னா, கர்த்தர் இன்னும் என்னை என்ன பண்ணல, கிருபையா தாங்கிட்டாரு, இந்த சோதனையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாருன்னா விடுதலை ஆகியிருப்பேன்ல, இதை நான் விழுகணும்னு இருக்குது, நான் விழுகிறேன் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு தவறுதலான ஒரு புரிதலுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இதை சரி பண்ணுவதற்காகத்தான் யாக்கோபு ஒரு சத்தியத்தை இங்க அவர் எழுதுறாரு. நீ பாவம் பண்ணிட்டு கர்த்தர் மேல என்ன பண்ணக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. நம் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் பாருங்க, தேவன் பாவத்தை தூண்டும் விதத்தில் என்னாலும் வருவதில்லை. பாருங்க, 2 சோதனை இருக்குன்னு சொன்னேன், நான் தெளிவாக வளர்க்குறேன். ஒரு சோதனை அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சோதனையோடனே பாவம் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. சோதனையை கர்த்தர் பாருங்க, பழைய ஏற்பாடில் பார்க்கலாம், ஒரு சில சோதனைகள்லாம் வருது, இல்லைன்னு சொல்லலை. அது எப்பேற்பட்ட சோதனை அப்படின்னா, விசுவாசத்திற்கு நேரான சோதனையா இருக்கும். எப்படி பாச சொல்றீங்க, ஆபிரகாமுடைய பிள்ளை இருக்குது, கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு மலைக்கு வா, அந்த மோரியா மலைக்கு வந்து என்ன பண்ணு, தகன பலியிடுன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ஆபிரகாம் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, யார்ட்டையும் சொல்லலை, கொஞ்சம் வேலையாட்களை கூட்டிட்டு போய் மரக்கட்டையை தூக்கிட்டு போறான், ஆனால் ஆடு இல்லை. ஈசாக்கு அப்ப கூட கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது, ஆடு இல்லை. ஆனா அந்த சோதனை எப்படிப்பட்ட சோதனை, இதான் விசுவாச சோதனை. ஏனென்றால் இவர் சும்மா சோதிக்கிறவர் அல்ல, ஏற்கனவே வார்த்தையை கொடுத்துட்டாரு, உன் மூலமாய் இந்த சந்ததி பெருகும், வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், பூமியின் கடற்கரை தூளை போல இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் ஒரு பிரச்சனை வருது, நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படியே தானே செஞ்சோம், வாக்குத்தத்தத்தின்படியே தானே சொன்னோம், அவர் சொன்னனால தானே சில காரியங்களை செஞ்சோம், அப்புறம் ஏன் இப்படி நடக்குது பாருங்க. இந்த சோதனை பிசாசு கொண்டு வர்றது. இந்த பிசாசு கொண்டு வருகிற மத்தியிலும் விசுவாசத்தோடு நம்ம இருப்போம்னா, அவன் பேசுறான் பாருங்க, அந்த பேச்சு கர்த்தர் பார்த்துக்குருவார். ஏனென்றால் வாக்கு தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாக்கு தத்தத்தை நம்பி என்ன பண்றான், மேலே போறான், படுக்க வைக்கிறான், அப்ப கூட கேட்கிறான், ஆடு இல்லையே, கர்த்தர் பார்த்துக்குருவாருப்பா, கையை கட்டுறான், என்னையும் பழிய ஒப்பு கொடுக்க போறீங்க அப்படின்னு, கர்த்தர் நிச்சயமா உன்னை பார்த்துக்குருவார் அப்படின்னு பாருங்க ஓங்குறான். அவன் சொல்றான், அப்படி உன்னை நீ இறந்துட்டா கூட சாம்பல்ல இருந்து கூட திரும்ப என்ன பண்ணுவார் கர்த்தர், உன்னை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு. அவனுக்கு என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க, நிச்சயம் நீ சாக மாட்ட, நீ பிழைப்ப. கர்த்தருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் கொள்ளுகிறவர் அல்ல, அடிக்கிறவர் அல்ல, துன்மார்க்கமாக அதையும் செய்ய மாட்டார், அவர் நல்லவர். அதனால தான் ஆபிரகாமுக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. அவன் முழுசா விசுவாசத்துக்குள்ள இருந்தனால தான் அவன் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லுவான். இது நிறையா டீப்பாக எடுக்கலாம், மேலோட்டமாக சொல்கிறேன் இந்த சோதனை. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சில சோதனைகள் இருக்குது. அது எப்படின்னா விசுவாசத்திற்கு நேரான சோதனை. இங்கே இவங்க சொல்கிறது எப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பாவத்தை அப்படி அனுமதிக்கிறாரு, அவர் அப்படியே வருது, சாத்தான் அதை என்ன பண்ணுறான், அதை கேட்சப் பண்ணி நம்மளை பாவத்துக்கு நேராக கொண்டு வரோம் அப்படின்னு தவறான ஒரு போதனையை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அதனால தான் யாக்கோபு 1:14 விதமாய் அவங்க சொல்லப்படுகிறது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ சோதனையில் யார் சோதிக்கப்படுறது அப்படின்னா, தேவன் சோதிக்கலை, இவனா போய் வேதம் போதிக்குது பாருங்க, இச்சையினாலே இழுக்கப்படுறான். நான் சொன்னேன்ல, அந்த வழியாக போகும்பொழுது ரொம்ப நாள் பிடிக்காத ஒருத்தன் பாருங்க, அதை பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்குது மனுஷன் தனிமையாக. அதனால தான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த விதத்திலும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. மனுஷன் என்னைக்காவது தனிமையாக எந்த சுச்சுவேஷனில் இருந்தா அப்படின்னா அவன் பாவம் செய்வான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன் அப்படி பாருங்க, மனுஷன் எப்போதும் பாவத்தை வெளியேறுங்க பண்ண மாட்டான், தனிமையில தான் பண்ணுறான். வேதம் போதிக்குது பாருங்க. அதனால்தான் மனுஷன் எப்போதும் பாவம் எங்கே குடிக்கொள்ளுது அப்படின்னா தனிமையான இடம். மனுஷன் தனிமையாக இருந்தான் அப்படின்னா, ஒரு எம்டியான ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய மைண்டில் எம்டி, உள்ளத்தில் எம்டி இருந்துச்சு அப்படின்னா
அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த கற்பம் என்ன பண்ணுது? பாவத்தை ஒரு நாள் என்ன பண்ணுது? வெளியரங்கமாய் மாற்றுகிறது. உலக ஆசைகளால் இழுக்கப்படுறான். அந்த ஆசை இச்சையாக மாறி சோதனையாக மனுஷனுடைய வாழ்க்கையில் அது பிரவேசிக்கிறது. பாவம் தேவனிடத்தில் வரவில்லை, மனுஷனுடைய சொந்த ஆசைகள். அதுதான் பாருங்க முதல்ல வருது. இதை வாங்கிடணும், இச்சை, உலக ஆசைகள், அதுவும் பாவம் தான் வேதம் சொல்லுது பாருங்க. யாக்கோபு அதில் சொல்றதை பார்க்கணும். அந்த ஆசை பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் அது முதிர்ந்து என்ன பண்ணுது? மரணத்தை கொண்டு வருகிறது. மனுஷன் பாருங்க, இதுக்காண்டி ஓடணும் ஓடி கர்த்தருடைய வார்த்தையை சரியாக பிடிக்க முடியாமல் பாருங்க, பாவம் மேலே பாவம் செஞ்சு கர்த்தரை விட்டு விலகி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாவது துயர சம்பவம், ஏதாவது ஒரு சோதனை வரும்போது பாருங்க என்ன பண்ணுறான்? கர்த்தரை விட்டே ஓடி போகிறான் சில பேர். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போதனையை இன்னும் நிறைய சபைகளிலே போதிக்கிறாங்க. சோதனை கர்த்தர் கொடுக்குறாரு, சரிப்பா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் சோதனை அப்பப்போ இது பண்ணுவார், நீ தாங்கிக்கோ, நீ நல்லா ஜெபம் பண்ணு, இந்த சோதனையிலேருந்து என்ன பண்ணுவார்? விடுதலையாக்க ஜெபம் பண்ணு அப்படின்னு. நான் சொல்கிறேன், சோதனையை கொடுக்கிறவர் கர்த்தர் அல்ல, சோதிக்கிறவரும் தேவன் அல்ல. நல்லா உள்ள சத்தியத்தை உள்ள ஏற்றுக்கொண்டு பாருங்க. சோதனை எங்கிருந்து வருது? பிசாசிடம் இருந்து வருகிறது என்று வேதம் திட்டமாக குறிப்பிடுகிறது. ஆனா பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க சோதனையெல்லாம் ஜெயிக்க முடியாதியா, சோதனையை ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனா வேத வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சோதனையை ஜெயித்தவர்கள் என்ற பட்டியலை இங்க குறிப்பிடுறாங்க பாருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவ சோதனை, ஜீவிய சோதனை, பாருங்க ஜெயித்தவர்களின் பட்டியல் வேதத்தில் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4, லூக்கா 4 பாருங்களேன், வனாந்திரத்தில் சாத்தானால் 3 விதமான சோதனைகள் அவருக்கு தரப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சொல்கிறேன். முதலாவது உணவு ரீதியாக ஒரு சோதனை. பாருங்க, மனுஷன் எதில் இழுக்கப்படுறான்? சில பேர் பாருங்க, உணவுனா போதும் அவன் அப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாருங்க, சாப்பாட்டு ராமன் அப்படின்னு பாருங்க. அதுவும் வேதம் நீதிமொழி எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுக்கு முன்பாக நீ ஒரு பந்தியில் அமரும் பொழுது உன் கத்தியிலே, உன் தொண்டைக்குழியிலே கத்தி இருப்பது போல என்று எண்ணிக்கொள்ளு. நிறைய இருக்கு, இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் பாருங்க வேதம் எல்லாவற்றையும் போதிக்கிறது. பாருங்க, இது ஒரு ஆசை. பாருங்க, இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்பையே அழிச்சிருது. லிமிட்டாக சாப்பிட்ற உடம்பு பாருங்க அன்லிமிட்டட் ஆக்கி அந்தந்த நேரத்துக்கு சரியாக உணவு எடுக்காம பாருங்க அள்ளி இது நம்ம குப்பை கூட மாதிரி கொட்டி அதுக்கடுத்து சுகர் வந்துருச்சு. ஆண்டவரே இந்த சுகரை அனுமதித்து லட்டா சாப்பிட்டு, பூந்தியாக சாப்பிட்டு, ஜிலேபியாக சாப்பிட்டு கண்ட்ரோல் இல்லாமல் வாழ்ந்துட்டு ஏன் ஆண்டவரே அனுமதிச்சிரு. சில பேர் பாருங்க, இங்கே கத்துனா 3வது தெரு வரைக்கும் கேட்கும். கத்தி ப்ரெஷர் அதுக்கு என்ன பண்ண, ஐயோ ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த ப்ரெஷர் அனுமதிச்சு. அதான் பாருங்க, யாக்கோபு தான் அன்னைக்கே பார்த்துருக்கிறாரு. சில காரியங்கள் நடக்க கவனிச்சுக்கிட்டே வராரு. ஒரு நாள் ஒரு பிடிக்கிறாரு பாருங்க. யாக்கோபு யூத ஜனங்களை பிடிக்கிறாரு. ஏய், சொல்லி கொடுக்கறதும் தப்பு, சொல்றதும் தவறு. தேவன் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. விசுவாச சோதனையை அன்றி வேற எந்த சோதனையும் இல்லை. அவர் தெளிவாக சொல்றத பார்க்கிறோம். இயேசு அதே மாதிரி தான். முதலாவது உணவு ரீதியாக அவனை பாருங்க பிசாசு சோதிக்கிறான். 40 நாள் வனாந்திரத்திலிருந்து வெளியே வராரு. இந்த கல்லுகளை அப்பா நான் மாற்றும். ஏன் அவர் வெளியே வந்துட்டா இன்னும் நிறையா சாப்பாடுலாம் அவருக்கு இருக்குது பாருங்க, சாப்பிடலாம். வெளியே வந்துட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணாரு? அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த காரியங்களை செய்ய புறப்படுறாரு பாருங்க. அதுக்குள்ள இந்த இச்சைகள் வழியாவே அவன் பாருங்க உள்ள வர பார்க்குறான். இந்த உள்ள வழியா சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாய் மாறுபடி நீ செய்யும், சாப்பிடலாமே, பண்ணலாமே. இது எதுக்கு விரோதமானதுன்னா வேத வசனங்களுக்கு விரோதமாக யோசிக்க வச்சுக்கிறான். ஏன்னா அவர் இந்த விதமாய் 40 நாள் இரவும் பகலும் இருந்து வெளியே பிசாசுடைய எல்லாவற்றையும் ஜெயிப்பார்னு வேத வசனம் பழைய ஏற்பாடுல இருக்குது.
இப்போ இதை விட்டுட்டாரு அப்படின்னா வேத வசனங்களோடு எல்லாம் கொலாப்ஸ் பாரு. ஆரம்பத்திலே தோற்று போனதா அர்த்தம். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அவன் கேட்குறான், ஆனால் ஆண்டவர் எவ்விதம் மனுஷனாகவும் இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க. நம்ம 2 நாள் பசிக்காமல் இருந்து யாராவது என்ன கொடுத்தாலும் கையில் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? கடை 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 உள்ள போயிடும். 40 நாள் இரவு பகல் இருந்து வெளியே வராரு. ஆனால் வேத வசனத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னு பாருங்க. அதனால தான் சத்தியத்திற்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ, வசனத்திற்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ, கடவுளுடைய காரியங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவர்களை தேவன் பாருங்க ஒரு சரியான பாதையில வழி நடத்தி செல்லுகிறார், சத்தியத்தின் பாதையில. அங்கதான் இது மாதிரி தான் யாக்கோபு பாருங்க உணவு கொண்டு வர அவர் சொல்றாரு, வார்த்தையே எனக்கு போதும், அதுவே உணவுன்னு சொல்லி முதலாவது காரியத்தை ஜெயிக்கிறார். 2வது செல்வாக்கு. பாரு இதையெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ நல்லா கவனி அப்படின்னு சொல்றா பாருங்க. அப்பையும் ஜெயிக்கிறாரு. தேவனாய் கர்த்தரை ஒருவரையும் பணியாது இருப்பாயாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது. வார்த்தையை கொண்டு திரும்ப என்ன பண்றாரு? ஜெயிக்கிறாரு. 3வது உலக ராஜ்யத்தை காமிக்கிறான். இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, உயர்ந்த மலையில போய் நீ பாரு அப்படின்னு தாள புதியும் அப்படின்னா. தேவ தூதர்கள் தாங்குவார்னு போட்டிருக்குத, குதி. உடனே குதிச்சார் ஆண்டவர்? குதிக்கலை. அவர் எல்லாவற்றை சோதனைகளையும் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க இந்த பாவ சோதனை வரும் பொழுது, ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெயிக்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரை முழுமையா பிடிச்சுக்கணும். இந்த யூத ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவரை பாவம் பண்ணுவதற்கு ஒரு டூல்ஸ் மாதிரி அவரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவர் கிருபை இல்லைங்க அதனால தப்பு பண்ணிட்டேன், அவர் என்னை தாங்கலைங்க அதனால தப்பு பண்ணிட்டேன், அவர் என்னை தடுக்கலைங்க அதனால தப்பு பண்ணிட்டேன். ஆதாம் சொன்னான்ல, சில பேர் கேள்வி கேட்பாங்க, ஆதாம் பழத்தை பிடுங்கி சாப்பிட்ற வரைக்குமா சும்மா இருந்தாரு? ஒரு கட்டு கட்டி விட்டுருக்கலாமே. ஆதாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டான். அவனுக்கு முழு சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க. இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை இன்னைக்கு பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கர்த்தருடைய கையில் இருக்குது பாருங்க. அப்படி இருந்தா நேரம் எல்லாரும் நல்லா இருந்திருக்கணும். பாவத்தை ஜெயித்து, ரோகத்தை ஜெயித்து, இச்சைகள் எல்லாம் ஜெயித்து நல்லா இருந்திருக்கணும். ஏன் நல்லா இருக்கல மனுஷன்? கொஞ்ச காலம் நல்லா இருக்கா, திரும்பவும் பாருங்க பழைய படி அவன் பாவ வாழ்க்கைக்குள்ள போறான். ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, மனுஷன் அவன் இச்சையினால் பாவத்தை செய்யும். இது கர்த்தர் பண்ற கிடையாது. ஆனா கர்த்தர் இடத்துல ஒரு மனுஷன் வருவானா, சத்தியத்தை அறிந்து கொள்வானா, இந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். கிருபையை குறித்து விளங்கி கொண்டு சத்தியத்தை புரிந்து கொண்டவனா ஒரு மனுஷன், எந்த மனுஷன் மாறுறானோ அவன் பாவத்துக்கு விலகி ஓடுவான். கர்த்தர் அவ்வளவுதான். ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது, பாவத்துக்கு விலகி ஓடு. நீ ஓடணும், நீ தான் ஓடணும். நீதிமன்றம் எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு பாருங்க நிறைய மனுஷன் சொல்றாங்க, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே என்னுடைய என்ன பண்ணிட்டேன், ஆட்டம் பறி கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை பாருங்க ஒரே நேரத்தில் ஆட்டம் பறி கொடுத்து அப்படின்னா அவன் கதையை கேட்டால் அவன் கதை சொல்லுவான் பாருங்க. இந்த வழியாக போயிட்டு இருந்தீங்க, அந்த பிள்ளை நின்றுச்சு. ஒரு நாள் போனேன் பார்த்தேன், 2வது நாள் போனேன் பார்த்தேன், 3வது நாள் போனேன் என் பேச வந்துச்சு பாருங்க. ஒரு தம்பி என்கிட்ட அப்படிதான் ஒரு நாள் கவுன்சிலிங் ஒரு சொன்னான். 3வது நாள் இந்த மாதிரி பேசிச்சுன்னே. 4வது நாள் போகும் பொழுதும் கண்ணை இப்படி தானே அடிச்சிச்சு, என்ன பண்ண தெரியாது, அப்படியே டவுன் ஆகிட்டேன். இதெல்லாம் இருக்கா வேதத்தில்? நீதிமொழிகளை பறிச்சு பாருங்க. பரதேசியின் உதடு தேன்கூடு போல் இருக்கும், அவளுடைய கண்களை மெய்த்தீமையா இருக்கும், அவளை பிடிக்கும் கண்களால் அவளுடைய கண்களை பிடிக்க விடாதே என்று நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய போலீஸ் சத்தம் ஜல்ஜல் கேட்டாலே நீ அடுத்த தெருவில் தாண்டி ஓடி போயிரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. ஒரு பையன் அப்படி இருந்தாலும் சரி, பொண்ணு அப்படி இருந்தாலும் சரி, நீ ஓடு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, விலகி ஓடு, நீ தான் ஓடணும். அவன் சொல்றான் பாருங்க. இப்படி போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சின்ன வயசுலயே அந்த பொண்ணு பாருங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணி இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. எப்படி பண்ணுறது, எப்படி நடத்துறது, குடும்பத்தை பற்றி ஒன்றும் தெரியலை, எதுவுமே தெரியல. அவனுடைய வாழ்க்கை பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவன் தவறு செஞ்சுட்டு சொல்கிறான், ஆண்டவர் இதை முன்னாடியே எனக்கு தெரியப்படுத்தியிருந்தேன். ஆண்டவர் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்காரு, வசனத்தின் மூலம் எல்லாம் எழுதியிருக்காரு. அதை தான் சபையில் போதிக்கணும். சபையில் வந்து வார்த்தையை கேட்கணும்,
நீங்கள் தான் பாருங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை இழுத்துட்டு வரணும். எங்கேயே இழுத்துட்டு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போகாட்டினா மட்டும் என்ன பண்ணுறது? சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் தூங்குப்பா. எக்ஸாம், முழுவாண்டு எக்ஸாம், சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் தூங்க போனால் விட்டுட்டு போவீங்க. 2 அடி போட்டு கிளம்புடா இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வரையா இல்லையா ஹெட்மாஸ்டர் கூட்டிகிட்டு போவான் பாருங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து வேத வசனங்களை தெரிஞ்சுக்க வைக்கணும். வா வந்து உட்காரு, பிடிக்கலையே கேளு. ஏன்னா தேவ வசனத்தை கேட்க 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 அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். இது எங்கேயும் ஒரு யூனிவர்சிட்டியில் கேட்க முடியாது, யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாது. பாவம் எப்படி வருகிறது, பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது, பாவத்தின் வல்லமைகள் என்ன, அந்த வல்லமை எங்கே இருந்து வருது, இந்த வல்லமை எப்படி எதிர்கொள்கிறது, இந்த வல்லமை எப்படி ஜெயிக்கிறது, எப்படியெல்லாம் ஜெயித்தாங்க, அந்த ஜெயித்தவங்க யாரு, அவங்க எப்படி ஜெயித்தாங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குற இடம் தான் சபை. அதெல்லாம் வந்து கேட்கணும், பார்க்க வேண்டும். பாருங்க, அதனால தான் வேத வசனம் நிறைய இடங்கள் அப்படி குறிப்பிடுது பாருங்க. நீதிமொழிகள்லாம் ஒரு வாலிப பிள்ளைகள் டெய்லி படித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிரும். அதே 2வது இயேசு மட்டும் இல்லை, யோபுவும் அது மாதிரி இருந்தார். யோபு பார்த்தீங்கன்னா, யோபு 1-2 வசனமாக பார்த்துங்க, அவனோட குடும்பம், செல்வம், நோய் வந்து எல்லாத்தையும் இழக்கிறான். ஆனால் சில தவறான காரியங்களையும் பேசுகிறான். தவறானது மத்தியிலும் ஒரு சில வார்த்தைகள் சரியாக பேசுகிறான். என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். அந்த ஒரு வசனங்கள்லாம் நிறைய இடங்கள் அவன் சொல்கிறத பார்க்கலாம். சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு சொல்கிறான், அது தப்பு. ஆனால் சில இடங்களை பார்க்கும்போது சொல்கிறான், நீ என்னதான் செஞ்சாலும் சரி ஆண்டவர் திரும்ப என்னைய நிறுத்துவாருன்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறத பார்க்கணும். பாருங்க, ஒரு சில சின்ன விசுவாசம் கூட உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து, தவறாக பேசியிருந்தாலும் சரி, சில சரியான காரியங்களை நீங்கள் இப்போ மாற்றி பேச ஆரம்பிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை திரும்ப பழைய நிலைமையில் வந்துடும். நீங்கள் எப்படி இருந்தீங்களோ வெற்றிகரமான வாழ்க்கை நேரம் வந்துடும். அவர் சோதனையில் கோபம் கொள்ளாமல் பாருங்கள், எல்லாம் இழக்கிறாரு, தட்டோட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்காரு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர கொடிய பருக்களால் நிரக்கப்பட்டிருக்காரு. அப்போ கூட சில நேரங்களில் ஆண்டவர் மேலே கோபம் இல்லை. அது கடைசி அவங்க சகோதரர்களாக வராங்க, சொல்கிறாங்க, ஆண்டவர் நிச்சயமாக என்ன நிறுத்துவார், திரும்ப நின்னுமா மாறும் அப்படின்னு. என்னப்பா தூசிச்சு தேவனை விடுன்னு சொல்கிறாங்க. இல்லை கர்த்தரை கூட இருக்கிறார். பாருங்க, என்ன மாதிரி ஒரு சின்ன அந்த மனதுக்குள்ள தவறான காரியங்கள் ஆண்டவரை குறித்து இருந்துச்சு. ஏன்னா சில பேர் பாருங்க, ஆண்டவரை தவறாகவே சித்தரிச்சு வச்சதுனால சில பேருடைய வாழ்க்கையில் தவறு நடக்கும்போது ஆண்டவர் தான் செஞ்சுட்டார். ஆனால் பாருங்கள், ஒரு தப்பு நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க சில பேர், ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காதுங்க. ஆண்டவர் அனுமதிக்கலை பாருங்கள், நாம் அதை அனுபவிக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணி விடுறது நம்ம தான். யோபு பயத்தினால் எல்லாவற்றையும் இழந்தார் என்று வேதம் திட்டமாக குறிப்பிடுகிறது. அதனால தான் பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். வெறும் பாவம் மட்டும் இல்லை, எல்லா ரீதியிலையும் நாங்கள் தவறாக செஞ்சோம் அப்படின்னா மரணம் தான். ஆனால் யோபு சில காரியங்களை தேவனை விட்டு வலுவாமல் நிற்கிறார். யோபுலலாம் சில காரியத்தை அவர் சொல்கிறத பார்க்கலாம். யோபு ஒரு வசனத்தை படிங்களேன். ஒரு வசனம் இருக்குது, யோபு 22:21. நீர் அவருடனே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். இந்த வசனத்தெல்லாம் பாருங்க, யோபு எப்படி சொல்றாரு. அவருக்கு கொஞ்சம் லைட் அடிக்குது பாருங்க. ஏன்னா அவருக்கு செல்வத்தை கொடுத்தது அவர் தான், பிள்ளையை கொடுத்தது அவர் தான், ஆரம்பத்தில் எல்லா நன்மைகளும் செய்தது அவர் தான். ஆனால் இவர் பயந்தான் எல்லாவற்றையும் சொதப்பல மாத்துச்சு. ஆனால் திரும்ப பாருங்க, ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கை விடலை. சோதனைகள், பிரச்சனைகள் பாருங்க சூழ்ந்த நேரங்களிலும் கூட யோபு கர்த்தரை நல்லவர்ன்ற அந்த பாருங்க சின்ன எண்ணமாக இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்குது பாருங்க. பயங்கள், சூழ்நிலைகள் ஏறனாலும் கர்த்தர் நல்லவர்ன்ற சின்ன எண்ணம் இருக்குது. அதனால அவன் சோதனையை ஜெயிக்கிறான். அடுத்தது யோசேப்பு. ஆதியாகமம் 37-39 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, சகோதரர்கள் செய்கிற துரோகம்,
போட்டி போட்டு அடிமையாக்குறது பாருங்க. போத்திபார் மனைவி தவறா வந்து அவனை பாருங்க சொல்றது, எத்தனை சோதனை அவனுடைய வாழ்க்கையில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் யோசேப்பு தேவனை விட்டு வலுவாமல் நேர்மையாக இருந்தாங்க. அவன் சொல்றான், நீ தப்பு பண்ண என்னை கூப்பிடுற, யாருமே இல்லை, தப்பு பண்ணா தப்பு பண்ணலாம். போத்திபாருடைய மனைவி அங்கே அவ தான் தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிட்றா. ஆனால் யோசேப்பு சொல்கிறான், என் கர்த்தர் என்ன பார்க்குறார், கர்த்தர் என்னை காண்கின்றது. பாருங்க, அவன் சொல்கிறான், என் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்கிறது. ஒரு உள்ளான ஒரு உணர்வு இருக்கு பாருங்க. கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, கர்த்தர் என்ன நேசிக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு என்ற உணர்வு உள்ள இருக்கிறாள். அவன் சொல்றான், இது நான் பாவத்தை பண்ண மாட்டேன். அப்ப பாவம் பண்ணணும்னா யோசேப்பு பண்ணலாமா இல்லையா? பண்ணி இருக்கலாம், நல்ல சான்ஸ் தான், ஜாலியா இருந்திருக்கலாம், உல்லாசமா இருந்திருக்கலாம். நிறைய பேர் பிடிப்படுறாங்க பாருங்க. அதெல்லாம் கர்த்தரா பண்ண சொல்றது இவங்களுடைய சந்தோஷம், இவங்களுடைய பாவ பழக்கத்திற்காக பாருங்க பண்றதை பார்க்கிறோம். ஆனால் பண்ணி முடிச்சுனே அகப்பட்ட உடனே எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், அதையே நினைக்கிறது இல்லை. ஏன்னா மனுஷன் இழுக்கப்படுகிறான் என்று யாக்கோபு அதை குறித்து தெளிவாக சொல்றார். தன் சுய இச்சையினால், அவனுக்கு இச்சை இருக்குன்றது நிறைய பேருடைய மனுஷனுக்கு தெரிய மாட்டேது. பாவம் எப்படி வருது, அந்த இச்சை உள்ள இழுந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு மனுஷன் குடிக்காம இருக்கிறான், திரும்ப குடிக்கிறான்னா உள்ள எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால தான் அவன் போய் குடிக்கிறான். எப்பயாவது ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சிடாதா? ஏன் வெளியே வர முடியல? அந்த மனுஷன் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவன் எப்படியாவது, சில பேர் பாருங்க விலகணும்னு யோசிக்கிறான், ஆனா அவனே என்ன பண்றான், இச்சையில போய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் விட்டு வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுகிறார், உதவி செய்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து நல்லா வாழக்கூடிய திராணியை கொடுக்கிறார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தான் செய்யணும். எந்தெந்த இடத்துலலாம் பாவம் இருக்குதோ அந்த இடத்த விட்டு ஓட வேண்டும். செல்லில் பாவம் தெரியுதா, ஓட வேண்டும். அந்த இடத்துல டாஸ்மா இருக்குதா, ஓடணும். அந்த இடத்துல தேவையில்லாத ஸ்திரீகள்னா ஓடணும், தேவையில்லாத பயன்கள் இருந்தால் ஓடணும். யுவர் ரன் பவுல் சொல்றாரு, விட்டு விலகி ஓடு, நீ தான் ஓடணும். கர்த்தர் ஓட வைக்க மாட்டார். கர்த்தர் ஓடுறதுக்கு காலை தான் கொடுப்பாரு. காலை கொடுத்துருக்காரா? தீமையை விட்டு விலகிறதுக்கு, பார்க்கக்கூடாதுக்கு கண்ணை மூடுறதுக்கு இமையை கொடுத்துருக்காரா? எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். இதுக்கு நன்றி செலுத்தணும். பாருங்க, அவர் என்ன பண்ணக்கூடாது, அவர் என்னை சோதிக்கிறாரு, அதனால நான் சோதனைப்பட்டேன், ஆளை உள்ள விழுந்தேன், அவர் தான் காரணம். கர்த்தர் தான் காரணம். கடவுள் அனுமதிக்காமல் எல்லாம் நடக்கல. கடவுள் எதையுமே பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன், நீங்கள் தான் அனுமதிக்கிறீங்க. தாவீது அதே போல தான் பாருங்க. சவுலு கொல்றதுக்கு சரியான வகை இருக்குது பாருங்க. 2 பேர் பக்கத்தில் நிற்கிறான், இவன் கையில் இருக்குது. உன்னை நான் குத்தி போடணும்னு நினைச்சா ஒரே நிமிஷம் தான் குத்தி போட்டு உன்னை கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்றான். ஆனால் நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷராமே, அதனால நான் உன்னை தொடாம போறேன் பாருங்க சொல்லிட்டு ஒரு உணர்ச்சியில பொறுமையாய் கட்டுப்படுத்துறாங்க. சில பேர் பாருங்க, ஐயா உணர்ச்சி வசப்பட்டு குத்திட்டேயா. சில பேர் ஜெயிலில் போய் கேட்குறவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு உணர்ச்சி வசத்துல அதை பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியல. உணர்ச்சியை கட்டுப்படுத்தவும் தெரியணும் பாருங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்கள்லாம் எப்படி பண்ணாங்கன்னா அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தினாங்க. எப்படி கட்டுப்படுத்தினாங்க? தேவனுடைய கிருபையை நாடுனாங்க, தேவனுடைய பாருங்க தயவை நாடுனாங்க எல்லாருமே. யோசேப்பு சொல்லும்போது அவன் ஜெபம் பண்றான், நிறைய தடவை ஜெபம் பண்றான், ஆண்டவரே இதிலிருந்து விடுதலையாக எனக்கு உதவி செய்யும். பானபாத்திரங்காண்ட சொல்றான், மேலே போட சொல்றான், சில உதவிகளையும் செய்ய வைக்கிறான், தேவன்ட ஜெபமும் பண்றான். நிறைய ஜெயம் கொண்டவர்களை நீங்க படிக்கலாம். எபேசு, சமர்கா, பெர்கமோஸ், வெளிப்படுத்தல 2-3 படிச்சு பாருங்க. தியேத்ரி, சாத்ரிஸ், பிலிலத்தையா, லவதோக்கியா சபை, இந்த சபைகள் எல்லாம் ஜெயிக்கிற சபைகளாக இருந்தது என்று வேதம் குறிப்பிடுகிறது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கன்னா அங்கே வெளிப்படுத்தல நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கு பாருங்க. இயேசு செய்ததை போல பாவம், உலகம், சாத்தான், இந்த 3
எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் இன்று நாம் இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இயேசு உடனே கூட இருக்க வேண்டும். அதனாலதான் யோபு தேவ பக்தி உள்ளவர், நீதிமான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த தப்புக்கு அவன் பயம் காரணம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த தப்புக்கு யார் காரணம்? பிசாசு காரணம். நான் சொல்கிறேன், தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த தப்புக்கு யார் காரணம்? சவுலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? அசுத்தாவி இருந்தது காரணம். கர்த்தரா காரணம் இதுக்குள்ள நடந்துச்சு. கர்த்தர் தான் சவுலை நியமிச்சார். ஆனால் அவனுக்குள்ள அசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய நடவடிக்கை எல்லாம் தப்பா போக ஆரம்பிச்சிச்சு. தாவீது அவருடைய வாழ்க்கையில விசுவாசிக்காரன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இதுதான் பாருங்க. அங்க யாக்கோபு சொல்ல வர்றாருன்னா, சோதனையில 2 சோதனை இருக்குது. ஒன்று விசுவாச சோதனை, ஒன்று என்ன சோதனை? விசுவாசம் மூலம் தன் நிச்சயம் மூலம் சில பேர் விழுகிறான், அந்த சோதனை. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்து சோதனை என்னன்னு தெரியுமா? விசுவாச சோதனை. கர்த்தருடைய வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க போறான் பாருங்க. அதனாலதான் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, நீயும் உன் பிள்ளைகளின் சந்தோஷத்தை காண்பாய். வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. நொறுக்கிற மாதிரி எந்த பிசாசு வந்தாலும் இப்ப நீங்க சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். என் கால்களை மான்களின் கால்களை போல உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை ஏறி வர செய்வார், மறுபடியும் என்னை கட்டுவார். ஒருவேளை நீங்க இடிந்து போய் இருந்திருக்கலாம், இந்த மாலை வேளையில இடிந்து போல நிலைமையில இருக்கலாம், வாழ்க்கை இடிந்து போய் யோபுவை போல இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஒண்ணுல நீங்க உறுதியா இருங்க, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், மீண்டும் கட்டுவார், ரெட்டிப்பாய் கர்த்தர் பாருங்க. யோபுவுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. இன்னைக்கும் கர்த்தர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். அதனால சோதனையை எப்படி இதெல்லாம் ஜெயிக்கலாம்? இப்ப யாக்கோபு அதை குறித்து நிறைய சொல்றார். ஜெயிக்க முடியும் என்று முதலாவது நீங்கள் நம்புங்கள். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை வரும்போது அதை தாங்க உதவி கொடுத்து அதிலிருந்து தப்பிக்கும் வழியையும் காட்டுவார். 1 கொரிந்தியர் 10:13 வசனம் சொல்லுகிறது. திராணிக்கு மேலாக சோதனையை அவர் கொடுக்க மாட்டார். பிசாசு கொண்டு வரலாம், ஆனா உள்ள புகுந்து என்ன பண்றார்? கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். யாருக்கு? யோபுடைய வாழ்க்கையில பிசாசு அத்தனை செஞ்சான், ஆனா கர்த்தர் சில நேரங்கள் நல்லவர் என்ற உணர்வு இருந்தனால உள்ள வந்து சில காரியங்களை அவனுக்கு சேஞ்ச் பண்ணி ரெட்டத்தனையா மாற்றுவதை பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு சோதனையும் பாருங்க, தேவன் உதவி இல்லாமல் நம்மளால் தாங்க முடியாது, அதை ஜெயிக்கவும் முடியாது. அதனாலதான் ஜெயிக்க வேண்டும். எப்போ ஜெயிக்க முடியும்னா நம்ம நம்பணும், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஐ am more than conquerors. நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன். கர்த்தரால ஜெயம் கொள்ளுவேன். கர்த்தரால என் தொழில் அமோகமா நடக்கும். கர்த்தரால என் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பார்கள். கர்த்தரால நானும் என் மனைவியும் சந்தோஷமா இருப்போம். பாருங்க, நம்பிக்கை. அதான் விசுவாசமானது கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இந்த நம்பிக்கை தான் விசுவாசத்தின் அடித்தளம். இந்த நம்புறது எதை நம்புறது? வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கணும். அடுத்தது 2வது என்னன்னா, முதல்ல நம்பணும், ஜெயிக்க முடியும், கர்த்தரை கூட இருக்கிறார் நம்பணும். 2வது ஜெபத்துடன் விழிப்பாக இருக்க வேண்டும். அதனால கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. மத்தேயு 26:41 மலையில வந்து ஏறும் பொழுது சொல்றாரு பாருங்க, எப்பா ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணி விழிப்பு இருந்து தேவனை நம்பி ஜெபம் பண்ணும்போது சோதனையில இருந்து நீ தப்பிக்கக்கூடிய போக்க அவர் என்ன பண்றாரு? உண்டு பண்ணுகிறார். பாருங்க, செய்யணும். மனுஷன் இன்னைக்கு மேல முடியல எப்படி முடியும்? நம்பிக்கை முதல்ல வரணும். இந்த நம்பிக்கையுடன் தேவனிடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 3வது தேவ வார்த்தையை ஆயுதமாக உபயோகிக்க வேண்டும். பாருங்க, இயேசு வனாந்தரத்தில் சாத்தானை எதிர்க்கும் போது ஒவ்வொரு சோதனைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத வசனத்தை சொல்லி 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 மேற்கொள்ளுகிறார். மத்தேயு 4வது அதிகாரத்துல கடவுளுடைய வார்த்தையான ஆவியின் பட்டயம், எபேசியர் 6:17 விதமாய் சொல்லுகிறது. ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க, நீங்கள் அதை நினைவு கூர்ந்து சொல்லும் போதெல்லாம்
மனதில் ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. மனதில் ஏற்படுகிற அற்புதம் வெளியரங்கமாய் மாற ஆரம்பிக்கிறது. 4வது, சிந்தனையை மாற்ற வேண்டும். ரோமர் 12:2 சொல்கிறது, உலகத்தின் வழியில் நீங்கள் பாருங்க, ஒத்த வேஷம் தெரியாமல் கிறிஸ்துவுடனே எல்லாவற்றையும் செய்யணும். மனம் புதிதாக மாற்றப்பட்டு நீங்க செய்ய வேண்டும் போட்டு. எப்படி மாற்றப்பட போகுது? வேத வசனத்தை பிடித்து பாருங்க. பாவ சோதனை வரும்போது பாவ ஆசையில் நினைவை பிடித்து கொள்ளாமல் வேத வார்த்தையையும் நன்மையான காரியங்களையும் தேவன் செய்த ஜெயத்தையும் நாம் நினைவு கூர்ந்து பாருங்க, இந்த பாவ சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை நம்ம தான் ஏற்படுத்தணும். நம்ம தான் அதுக்கு வழிவகுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து வெளிவர விரும்புகிறவர்கள் இதை செய்ய வேண்டும். செய்யாமல் பாவத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா இச்சைகள் திரும்ப வர ஆரம்பிக்கும், பண்ண ஆரம்பிக்கும். பாருங்க, அவ்வளோதான் பாஸ்டர் சாம் சொல்லுவார், காக்கா மேலே பறக்கிற தப்பு இல்லை, ஆனால் மேலே பறக்கிற காக்கா மண்டை மேலே கூடு கட்டுனா அது தப்பு. அது யார் தப்பு? விட்டது நம்ம தப்பு. கர்த்தர் அதான் சொன்னார், பாவம் இந்த உலகத்தில் என்ன பண்ணுது? சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நிறைய பாவ எண்ணங்கள் இருக்குது. வெளியே போகும்போது நிறைய இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், அந்த எண்ணங்கள் எல்லாம் மண்டைக்குள்ளே வந்து கூடு கட்டாத அளவுக்கு வேத வசனத்தின் சிந்தனைகளையும் நன்மையான எண்ணங்களால் நீ நிரப்பப்பட்டு இருந்தனா ஜெயம் என்பது உறுதியான ஒன்று. மெயின் பாவத்தின் வழியை தவிர்க்கணும். நீதிமொழிகள் 4:14-15 சொல்கிறது, துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே. பாருங்க, சில சோதனைகள் வேண்டுமென்றே நெருக்கமாக நீங்கள் செல்லும் போது வருகிறது. விலகி செல்லும் போதுதான் ரொம்ப நெருக்கமாக வரும் பாருங்க அந்த சோதனை. அத்தகைய இடம் யார் வருதுன்னா, நண்பர்களால் வரலாம், காட்சியாக வரலாம், பழக்கத்தினால வரலாம். இதை எல்லாவற்றையும் விலகி நீங்க ஓடணும் பாவத்திலிருந்து. 6வது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சில பாவம் பிசாசுனாலும் வருகிறது. அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களிடமிருந்து ஓடி போவான். அதனால யாக்கோபு 4:7 அங்கே சொல்றாரு. யாக்கோபு 1 ஆரம்பிச்சு யாக்கோபு 4:7 அங்கே சொல்றாரு, எப்படியெல்லாம் நீங்க உறுதியா இருக்கணும். பாருங்க, இது கிருபையுடன் உறுதியுடன் பாவத்தை நிராகரிக்கும் ஒரு பலன். பாருங்க, கிருபையோட சேர்ந்து நான் எதிர்க்கிறேன், நான் பாவத்திற்கு அடிமையானவன் அல்ல, கர்த்தர் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், அவருடைய ரத்தம் என் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது, நான் பாவங்களற கழுவப்பட்டவன். அதனால ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, அங்க அவர் பாவத்தை எல்லாம் பிசாசு படமா ஓட்டிக்கிட்டு இருந்தானா. பக்கத்துல இருக்க ரெட்டிங் எடுத்து சொன்னாரா, ஊத்தி, ஏ பிசாசே, நீ காமிச்சது பழைய மனுஷனுடைய பாவம், இன்னைக்கு நான் கர்த்தரால் புதுப்பிக்கப்பட்டு புது மனுஷனா இருக்கிறேன், கர்த்தரனை புது மனுஷனாக்கி இருக்கிறாரு, இன்னைக்கு நான் இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், நான் நீதிமான், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் சொல்லும் போது பிசாசு பாருங்க காட்டின படம் ஒண்ணுலாம் போச்சு. அந்த ரெட்டிங்கு கொட்டின மாதிரி இருக்கான். கர்த்தர் சொன்னாரா, இன்னைக்கு பாவங்கள் உன்னை கழுவி இருக்கிறேன், நீ நீதிமானா இருக்கிற. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, நீங்க பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீங்க. பாருங்க, இதெல்லாம் நம்ம நினைவுக்கு கொண்டு வரும். 7வது, ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை அணிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6:13-17 சொல்லுகிறது. பாருங்க, உண்மையின் சட்டை, நீதியின் கவசம், சமாதான சுவிசேஷத்தின் சூழல், விசுவாசத்தின் கேடயம், ரட்சிப்பின் தலைசீரா, தேவ வார்த்தை ஆகியவற்றை அணிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதெல்லாம் அணிந்து கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்க தயாராகிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெயிக்க தயாராக இருக்கிறீங்க. இதையெல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு இதையெல்லாம் எண்ணுவீர்களானால் நன்மையான காரியங்களை மட்டும் எண்ணுங்க. பிசாசு அது நடக்க போகுது இது நடக்க போகுதுன்னு சொல்கிறத காரியத்தில் விட்டுருங்க. யோகோ மாதிரி யோசிக்காதீங்க. அவன் என் மகன் பாருங்க, அவன் நினச்சா பாருங்க, என் மகன் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்களோ, பாவம் பண்ணிடுவோம். இல்லை, கர்த்தர்கிட்ட உறுதியாக சொல்லுங்கள், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும், சந்தோஷம் அவன் வீட்டில் இருக்கும், சமாதானம் அவன் வீட்டில் இருக்கும். பாருங்க, இதையெல்லாம் நாள்தோறும் நாம் சொன்னோம்னா, நான் சொல்கிறேன், இந்த பாவ பழக்கத்திலிருந்து சோதனையிலிருந்து விடுதலையை கொண்டு வரலாம். இப்போ நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், யாக்கோபு சொன்னது போல, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கிறவர் கர்த்தர் அல்ல, நம் கர்த்தர் நல்லவர், நன்மைகள் மாத்திரம் செய்கிறவர். அப்போ சோதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய போக்கை அவர் உண்டு பண்ணுவார். அந்த போக்கை வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது சோதனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆமென்.